வணக்கம், வெல்கம் டு மார்க்கெட் சென்ஸ் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் பஜாஜ் லைஃப் இன்சூரன்ஸ்லேருந்து இடச் 2 அப்படிங்கிற ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டோட டீட்டெயில் ரிவ்யூ, பாசிட்டிவ்ஸ், நெகட்டிவ்ஸ், ப்ரீமியம்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஒரு பையிங் டிசிஷன் எடுக்கிறது கூட இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். ஹைப் பண்ண மறந்துடாதீங்க, அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் யாருக்காச்சும் ஹெல்த் லைஃப் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லை ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங்க்கு கன்சல்டிங் தேவை அப்படின்னா தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணி எங்கிட்ட சர்வீஸ் எடுத்துக்கலாம். எங்ககிட்ட ஒரு ஒண்டர்ஃபுல்லான டீம் இருக்குது. 100% ஆஃப்டர் பர்ச்சேஸ் சர்வீஸ் அசிஸ்டன்ஸ் எங்கள் சைடில் நாங்கள் கொடுப்போம். ஆல்ரெடி எங்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் என்னெல்லாம், அதோட அர்த்தம் என்ன, எந்த வேல்யூ ஒரு பெஸ்ட்டான வேல்யூ அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணி HDFC கிளிக் டு ப்ரொடெக்ட் சுப்ரீம் ப்ளஸ் அப்படிங்கிற ப்ராடக்ட்டோட ரிவ்யூ வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். அதோட லிங்க் நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், டைம் ஸ்டாம்ப் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கோங்க. இந்த பஜாஜ் லைஃபோட பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ 99.11, அமௌண்ட் செட்டில்மெண்ட் ரேஷியோ 92.45, ஒரு நல்ல கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ, அமௌண்ட் செட்டில்மெண்ட் ரேஷியோ, கம்ப்ளைண்ட் வால்யூம் இண்டஸ்ட்ரியல் அவரேஜை வரைக்கும் கம்மியாக வச்சுருக்காங்க. சால்வன்சி ரேஷியோ எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. இது வந்து பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ ப்ராடக்ட்டோட ஃபீச்சர்ஸுக்கு போகலாம். இந்த ப்ராடக்ட்டில் உங்களுக்கு 3 ஆப்ஷன் வருது. ஃபஸ்ட்டு லைஃப் ஷீல்டு, ரெண்டாவது லைஃப் ஷீல்டு ப்ளஸ், மூணாவது லைஃப் ஷீல்டு ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம். லைஃப் ஷீல்டில் உங்களுக்கு பேசிக் டெத் பெனிஃபிட் வந்துடும், ப்ளஸ் டெர்மினல் இல்னஸ் கவர், மூணாவது வேவர் ஆஃப் ப்ரீமியம் ஆன் டோட்டல் அண்ட் பெர்மனன்ட் டிசபிலிட்டி அண்ட் டெர்மினல் இல்னஸ். ஸோ இது மூணுமே வந்துடும். இல்லை டெர்மினல் இல்னஸோட டெஃபினிஷன் என்னன்னு பார்த்துடலாம். ஒரு 2 இண்டிவிஜுவல் டாக்டர்ஸ் ஒரு பேஷண்ட் 6 மந்த்ஸுக்கு மேலே சர்வே ஆக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சர்டிஃபை பண்ணுறாங்கன்னா அதை டெர்மினல் இல்னஸாக கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த 6 மந்த் பீரியடில் அந்த டிசீஸுக்கு அவங்க எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடாது, பெயின் கில்லர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் அதை டெர்மினல் இல்னஸாக கன்சிடர் பண்ணி எமௌண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1 crore பாலிசி எடுத்திருக்கீங்க. இந்த பாலிசி அந்த 1 crore இமீடியட்டாக செட்டில் பண்ணிடுவாங்க. உயிரோடு இருக்கும்போது அந்த காசை வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து இந்த டெர்மினல் இல்னஸ் கவர் ஒர்க் ஆகும். பட் மேக்ஸிமம் 2 crores வரைக்கும் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இண்டிவிஜுவல் 3 crores பாலிசி வச்சுருக்காங்கன்னா 2 crores தான் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. பேலன்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க, நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்து இந்த டெர்மினல் இல்னஸ் பெனிஃபிட். வேவர் ஆஃப் ப்ரீமியம் அண்ட் டோட்டல் அண்ட் பெர்மனன்ட் டிசபிலிட்டி அண்ட் டெர்மினல் இல்னஸை பொறுத்த வரைக்கும், டெர்மினல் இல்னஸ் ஆல்ரெடி நான் டெஃபினேஷன் சொல்லிட்டேன். ஸோ இதே மாதிரி ஒரு டெர்மினல் இல்னஸ் டிடெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா சம் அஷ்யூர்ட் இருந்துச்சு அப்படின்னா, 2 கோடிக்கு மேலே சம் அஷ்யூர்ட் இருந்துச்சுன்னா அதுக்கான ப்ரீமியம் கட்டாக தேவையில்லை, அது வேவ் ஆஃப் ஆகிடும். அண்ட் பெர்மனன்ட் டோட்டல் டிசபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதை நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இதில் ஏதாவது ஒரு கண்டிஷனில் வந்துட்டு பேஷண்ட் எஃபெக்ட் ஆகிட்டாங்க ஆக்சிடென்ட்னால அப்படின்னா அதை வந்து டோட்டல் அண்ட் பெர்மனன்ட் டிசபிலிட்டியாக கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து வேவ் ஆஃப் பண்ணுவாங்க. சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் பாலிசி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப் மேனேஜர்கிட்ட கிளியராக கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு வாங்கிக்கிங்க. ரெண்டாவதாக லைஃப் ஷீல்டு ப்ளஸ் ஆப்ஷன். இந்த லைஃப் ஷீல்டு ப்ளஸ் ஆப்ஷனில் உங்களுக்கு பேசிக்கான டெத் பெனிஃபிட் வந்துடும், டெர்மினல் இல்னஸ் கவர் வந்துடும், வேவர் ஆஃப் ப்ரீமியம் ஆன் டெர்மினல் இல்னஸ் அண்ட் பெர்மனன்ட் டோட்டல் அண்ட் பெர்மனன்ட் டிசபிலிட்டி வந்துடும். அது கூட வந்து உங்களுக்கு ஆக்சிடென்டல் கவர் வரும். நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா, பேஸ் கவரில் வந்து ஆக்சிடென்ட்டில் அப்போ கவர் ஆகாதா அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவாங்க நம்ம ஆக்சிடென்ட் கவர் பற்றி பேசும்போது. அவங்களுக்கு கிளியரான ஒரு டிஃப்ரென்ஸ் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லிடுறேன். ஒரு 1 crore கவர் இருக்குது, பேஸ் டெத் பெனிஃபிட் கவர் இருக்குது. அவங்க வந்துட்டு எனி கைண்ட் ஆஃப் டெத் கவர் ஆகிடும். மேபி அவங்க ஒரு ஆக்சிடென்டலில் அன்ஃபார்ச்சுனேட் ஒன்று வருதுன்னா அவங்களோட நாமினிக்கு வந்து அந்த 1 crore போயிடும். இல்லை ஒரு நேச்சுரல் டெத்துனாலும் அப்போவும் வந்துட்டு நாமினிக்கு வந்து அவங்களோட சம் அஷ்யூர்ட் போயிடும். இன்கேஸ் அவங்களுக்கு 1 crore ப்ளஸ் ஒரு ஆக்சிடென்டல் கவர் ஒரு 50 lakh ரூபி வச்சுருக்கீங்கன்னு வைங்க. அந்த சுச்சுவேஷனில் அவங்க ஏதாச்சும் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட் வரும்போது நேச்சுரல் காசுன்னா 1 crore போயிடும். ஆக்சிடென்டல்னால் அந்த 1 crore போயிடும், ப்ளஸ் அடிஷ்னலாக ஒரு 50 lakhs இந்த ஆக்சிடென்டல் கவர் போகும். ஸோ இப்படி தான் வந்து இந்த ஆக்சிடென்டல் கவர் போகும். இதுக்கு வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ப்ரீமியம் பே பண்ணணும். லைஃப் ஷீல்டில் வந்து 3 ஃபீச்சர்ஸுமே பேசிக்கான ஃபீச்சர்ஸ். இதில் வந்து பேசிக் ஃபீச்சர்ஸ் கூட தேவைப்படுறவங்க இந்த ஆக்சிடென்டல் கவர் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் பே பண்ணி எடுத்துக்கலாம். மூணாவதாக லைஃப் ஷீல்டு ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம். இந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். யாருக்காச்சும் மெச்சூரிட்டி அமௌண்ட் வேணும். பொதுவாக டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சிடர் பண்ணும்போது நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை, நம்ம ப்ரீமியம் பே பண்ணிட்டே இருக்கோம், ரிட்டர்ன் எதுவுமே மெச்சூரிட்டி கிடைக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி ஃபீலிங் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி கிடைக்கிற மாதிரி இருக்கிற ஒரு பாலிசி தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 70 years வரைக்கும் நீங்கள் பாலிசி எடுத்துக்கிறீங்க. பேசிக்கான டேர்ம் பிளான் அவுட்லீவ் பண்ணிட்டீங்க 71ன்னா உங்களுக்கு ப்ரீமியம் எதுவுமே ரிட்டர்ன் வராது. பட் இந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியமில் உங்களுக்கு 75th ஃபஸ்ட் இயரில் வந்து அது வரைக்கும் நீங்கள் கட்டின மொத்த ப்ரீமியம், ரைடருக்கு ஏதாவது பே பண்ணியிருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதான் வந்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம். பட் இதுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ப்ரீமியம் பே பண்ண தேவை இருக்குது.
அது கூட இந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் ஆப்ஷனில் உங்களுக்கு பேசிக்காக வர டெத் பெனிஃபிட் வந்துடும், வேவர் ஆஃப் ப்ரீமியம் ஆன் டோட்டல் அண்ட் பெர்மனன்ட் டிசபிலிட்டி அண்ட் டெர்மினல்னஸ் கவர், இது மூணுமே வந்துடும். ஸோ இதான் வந்து லைஃப் ஷீல்டு ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம். இந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் அப்படிங்கிறது வந்து ஃபினான்ஷியலாக கரெக்டான டிசிஷன் கிடையாது, அட்வைசபிள் கிடையாது. பாலிசியில் மினிமம் என்ட்ரி ஏஜ் 18 இயர்ஸ், மேக்ஸிமம் 65 ஏஜுக்குள்ளாடி இந்த பாலிசியில் வரலாம். அண்ட் மேக்ஸிமம் 99 ஏஜ் வரைக்கும் இந்த பாலிசி நீங்கள் வந்து கவர் எடுத்துக்கலாம். அண்ட் ஆல் தீஸ் ஆர் சப்ஜெக்டட் டு அண்டர் ரைட்டிங். இன்கம் ப்ரூஃப் கண்டிப்பாக இந்த டேர்ம் பிளானுக்கு நீங்கள் வச்சுக்கணும். அண்ட் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சிங்கிள் பே எடுத்துக்கலாம். லிமிடெட் பேல வந்து 5 பே, 6 பே, 12 பே, 10 பே, 15 பே, 20 பே ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் பே டில் த ஏஜ் ஆஃப் 60 அந்த ஆப்ஷனுமே உங்களுக்கு வருது. அண்ட் மோட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆனுவல் மோட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 6 months, குவார்டர்லி அண்ட் மந்த்லி மோட் போகலாம். கண்டிப்பாக மந்த்லி சஜஷன் பண்ணுறது கிடையாது. பாலிசியில் வந்து இன்பில்ட்டாக என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அண்ட் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் பே பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத 1 by 1 பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து லைஃப் ஸ்டேஜ் பெனிஃபிட், இது இன்பில்ட்டாக உங்களுக்கு வந்துடுது. மேரேஜுக்கு வந்து 50% சம் அஷ்யூர்ட் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் மேரேஜுக்கு அப்புறமா. ஸோ அது வந்து மேக்ஸிமம் லிமிட் 50 lakhs. ஃபர்ஸ்ட் சைல்டுக்கு 25%, மேக்ஸிமம் லிமிட் 25 lakhs. செகண்ட் சைல்டுக்கு 25%, மேக்ஸிமம் லிமிட் 25 lakhs. ஹோம் லோன் ஏதாவது எடுத்திருக்கீங்கன்னா அதுக்குமே 50%, மேக்ஸிமம் லிமிட் 50 lakhs. சில்ட்ரன் எஜுகேஷனுக்காக லோன் எடுக்கும்போது அதுக்கு வந்து 25%, மேக்ஸிமம் 25 lakhs. ஸோ இதுக்கு செர்டன் கண்டிஷன்ஸ் இருக்குது. பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கண்டிஷன்ஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். பாலிசி கண்டினியூன்ஸ் பெனிஃபிட் அப்படிங்கிற ஒரு இன்பில்ட்டான ஃபீச்சர் இருக்குது. இது வந்து 3 வேரியன்ஸில் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு 3 years நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியாது, அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் இயரில் நீங்கள் ப்ரீமியம் கட்டாமலே பாலிசி ஆக்டிவில் இருக்கும். பட் நெக்ஸ்ட் இயர் நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணும்போது இந்த இடையில கட்டாமல் விட்டுற ப்ரீமியத்தை சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். பட் அந்த பீரியடில் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே போட மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வரும்போது நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து 30 days முன்னாடி வந்து இன்டிமேட் பண்ணி பெர்மிஷன் எடுத்துக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒரு வாட்டி நீங்கள் இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ண அப்புறம் எக்ஸசைஸ் பண்ண அப்புறம் அடுத்த வாட்டி இந்த ப்ரீமியம் கண்டினியூஸ் பெனிஃபிட் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நடுவில் வந்து 5 year பாலிசி பீரியட் வந்து கேப் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து உங்கள் பாலிசி பீரியடில் இதை எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல பாசிட்டிவான அட்வான்டேஜான ஃபீச்சர்ஸ், தேவைப்படுறவங்க எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ப்ரீமியம் ஹாலிடே அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்குது. இது வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் பாலிசி இன்செப்ஷன் டைம்லேயே டிசைட் பண்ணிடணும், 1 year இல்லை 2 year 3 year அப்படிங்கிறது. இந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணும்போது இன்பிட்வீன் நீங்கள் வந்து ப்ரீமியம் பிரேக் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ரீமியம் பிரேக் எடுத்துக்கும் போது அந்த இயரில் ப்ரீமியம் பே பண்ண தேவையில்லை. அண்ட் இதுக்கு நீங்கள் சேர்த்து ப்ரீமியம் கட்ட வேண்டிய தேவையும் இருக்காது. எக்ஸ்ட்ரீம்லி உங்களுக்கு பிரேக் கொடுத்துருவாங்க. அண்ட் இனிஷியலாக நீங்கள் 1 year 2 year 3 year டிசைட் பண்ணீங்களா, அது வந்து இன்பிட்வீனில் உங்களுக்கு வேரி பண்ணிக்கணும்னா அதையும் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் சர்டன் கண்டிஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 5 yearsல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் நம்பர் ஆஃப் இயர்ஸ் 1க்கு மேலே 2 year 3 year அந்த மாதிரி சூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பண்ணுவீங்களா 1 year, அதுக்கும் அடுத்த வாட்டி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போதும் இன்பிட்வீன் உங்களுக்கு 5 year கேப் இருக்கணும். இது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனாக அவங்க கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல பாசிட்டிவான ஃபீச்சர், தேவைப்படுறவங்க எடுத்துக்கலாம். ஏர்லி எக்ஸிட் வேல்யூ, இந்த ஏர்லி எக்ஸிட் வேல்யூ அப்படிங்கிறது ஒரு இன்பில்ட்டான ஒரு ஃபீச்சர். ஸோ இந்த இன்பில்ட்டான ஃபீச்சர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இதை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு 60 years ஒரு இண்டிவிஜுவல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ 60லேருந்து 61, 62, 63, 64 5 வருஷத்தில் அவங்க எக்ஸசைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது அது வரைக்கும் அவங்க பே பண்ண மொத்த ப்ரீமியத்தை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ இதான் இந்த மாதிரி ஒர்க் ஆகும். இதில் வந்து சர்டன் கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த பாலிசி பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் 50 வயசுக்குள்ளாடி இருக்கணும். அண்ட் ஆல்சோ பாலிசியோட மெச்சூரிட்டி வந்து அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவலோட 70 வயசுக்கு கீழே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பாலிசி வந்து 80 வயசு வரைக்கும் எடுத்துட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண முடியாது. மெச்சூரிட்டி வந்து 70 வயசுக்கு கீழே இருக்கணும், அப்போ தான் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண முடியும். அண்ட் இன்பிட்வீன் பாலிசி வந்து லேப்ஸ் ஆகிருக்கக்கூடாது. லைஃப் ஸ்டேஜ் பெனிஃபிட் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் இன்பிட்வீனில் எடுத்துருக்கக்கூடாது. அண்ட் ஏதாச்சும் கிளைம் நீங்கள் பண்ணீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டெர்மினல் இல்னஸ் பெனிஃபிட் வந்து நீங்கள் கிளைம் பண்ண முடியும். ஸோ அந்த கிளைம் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்பெஷல் எக்ஸிட் வேல்யூ வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து 2 விதமாக இந்த ஸ்பெஷல் எக்ஸிட் வேல்யூ கொடுக்குறாங்க. ஸ்பெஷல் எக்ஸிட் வேல்யூ அப்படிங்கிறது நார்மலாக 100% எவ்வளோ ப்ரீமியம் கட்டிங்களோ அதை திருப்பி கொடுப்பாங்க. இன்னொன்று ஹையர் ஏர்லி எக்ஸிட் வேல்யூ அதுவும் கொடுக்குறாங்க. ஸோ அது எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது இந்த டேபிள் நீங்கள் பார்த்தா தெரியும். ப்ரீமியம் பேமெண்ட் டேர்மும் பாலிசி டேர்மும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எத்தனை வருஷம் ப்ரீமியம் கட்டுறீங்க அப்படிங்கிறது அந்த ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம். பாலிசி டேர்ம் அப்படிங்கிறது எத்தனை வருஷம் பாலிசி இருக்குது அப்படிங்கிறத வந்து பாலிசி டேர்ம். ஸோ அது வந்து 35 வயசு இல்லை அதுக்கு 35 year இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 5 வருஷம் சரண்டர் பண்ணாலும் 100% ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. பட் நீங்கள் வந்து லிமிட்டட் பேல
5, 6, 10, 12, 15 பே பண்ணுறீங்க ப்ரீமியம். இல்லைன்னா பாலிசி டேர்மே 40 வருஷத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா 60வது வயசில் 100%, 61வது வயசில் 125%, 62 வயசில் 150%, 63 வயசில் 175%, 64 வயசில் 200% உங்களுக்கு வந்து எக்ஸிட் வேல்யூ கொடுக்குறாங்க. நல்ல ஃபீச்சர் இந்த பர்டிகுலர் பாலிசியில். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பாலிசி வந்து ஹையர் எக்ஸிட் வேல்யூலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு ஃபியூச்சர், தேவைப்படும் போது எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். இந்த பாலிசியில் உங்களுக்கு கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரைடர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 வேரியன்ட்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிரிட்டிக்கல், ரெண்டாவது என்ஹான்ஸ்டு, மூணாவது காம்ப்ரஹென்சிவ். ஸோ உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் வந்து கிரிட்டிக்கலுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு டிசீஸ் கவர் ஆகுது, என்ஹான்ஸுக்கு என்னெல்லாம் கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர் ஆகுது, காம்ப்ரஹென்சிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். மினிமம் 10லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸிமம் உங்களுக்கு 60 வரைக்கும் கிரிட்டிக்கல் இல்னஸ் இவங்க கவர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர் எடுக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, அந்த டைமில் நீங்கள் சூஸ் பண்ண அந்த சம் அஷோர்ட், கிரிட்டிக்கல் இல்னஸ்க்கான சம் அஷோர்டை வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. மினிமம் இந்த பாலிசியில் வந்து உங்களுக்கு 50,000 வந்து சம் அஷோர்ட் சூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் நீங்கள் சம் அஷோர்ட் எவ்வளோ சூஸ் பண்ணுறீங்களோ, பேசிக் சம் அஷோர்ட் சூஸ் பண்ணுறீங்களோ அதை விட கம்மியாக இருக்கணும். பட் சப்ஜெக்ட் டு ஒரு அண்டர் ரைட்டிங் டீமு. இது கண்டிப்பாக இந்தியாவில் இருக்கிற ஒரு மெடிக்கல் இன்ஃப்ளேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் வரும்போது ஒரு பெரிய செலவு வந்து வைக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால தேவைப்படுறவங்க அதை எடுத்துக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். டெத் பெனிஃபிட் ஆப்ஷன்ஸ் இப்போ ஜெனரலாக வந்து நம்ம 3 ஃபீச்சர்லையும் பார்த்தீங்கன்னா டெத் பெனிஃபிட். இது வந்து ஆக்சுவலி சம் அஷோர்டு 1 crore நம்ம சூஸ் பண்ணுறோம், இல்லை 1.5 crore சூஸ் பண்ணுறோம், அதான் சம் அஷோர்டு. இது வந்து நாமினிக்கு இது எந்த மாதிரி போகணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து லம்சமாக போகிறதுக்காக நீங்கள் டிசைட் பண்ணலாம். லம்சம்னா 1 crore சூஸ் பண்ணி 1 crore மொத்தமாக வந்து லம்சமாக வந்து நாமினிக்கு போயிடும். பார்ஷியலாக லம்சம், பார்ஷியலாக வந்து இன்கம். ஸோ ஒரு 50% லம்சம்னா 50 lakhs லம்சமாக நாமினிக்கு போயிடும். பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் வந்து இன்கமாக போயிட்டுருக்கும். அண்ட் மூணாவதாக வந்து 100%மே வந்து உங்களுக்கு மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டாக இன்கமாக போகிறது மாதிரி நீங்கள் பண்ணிக்க முடியும். இது வந்து 3மே நீங்கள் இன்செப்ஷனில் டிசைட் பண்ணணும். ஸோ பாலிசி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த இன்கம் வந்து எந்த மாதிரி போகணும், அதாவது இந்த சம் அஷோர்ட் இல்லை டெத் பெனிஃபிட் வந்து நாமினிக்கு எந்த மாதிரி போகணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லம்சமாக போகிறது தான் பெஸ்ட்டு. ஒரு ஃபினான்ஸு ஹேண்டில் பண்ணுறதுக்காக எலிஜிபிளாக இருக்கிற ஒரு நாமினா, இன்கேஸ் ஒரு லம்சம் அமௌண்ட் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது நாமினியால் அப்படின்ற பட்சத்தில் வந்து வேணால் நீங்கள் அதர்ஸ் கன்சிடர் பண்ணலாம். பட் அதர்வைஸ் லம்சமாக எடுக்கிறது ஒரு நல்ல ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். டிஸ்கவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நீங்கள் வந்து எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டராக இருக்கீங்க பஜாஜ் லைஃப்லன்னா உங்களுக்கு வந்து 1% ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இது வந்து என்டையர் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்முக்கும். இப்போது ஃபஸ்ட் இயர் டிஸ்கவுண்ட் மட்டும் கொடுப்பாங்க, அது ஒரு கேட்டகரி. பட் இந்த லாயல்ட்டி ரிபேட் அப்படிங்கிறது என்டையர் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்முக்கும் அவங்க கொடுக்குறாங்க. அண்ட் சேலரி ரிபேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சேலரிடு மெம்பராக இருந்தால் 5% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் ஃபஸ்ட் டைம் இதான் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கும் ஒரு 5% டிஸ்கவுண்ட். ஆன்லைன் இல்லை டைரக்ட் சேல்ஸ் வெப் அக்ரிகேட்டர் மூலமாக நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 6% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. பட் இது 6% அப்படிங்கிறது 1 year டிஸ்கவுண்ட் மட்டும்தான். ஸ்டாஃபாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 4% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இது வந்து த்ரூ அவுட் த ப்ரீமியம் பேமெண்ட், ஃபஸ்ட் இயர் டிஸ்கவுண்ட் கிடையாது. இதில் வந்து லாயல்ட்டி ரிபேட், ஸ்டாஃப் டிஸ்கவுண்ட், இது ரெண்டுமே வந்து த்ரூ அவுட் த ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம். ஒன் டைம் டிஸ்கவுண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேலரி ரிபேட்டு, ஃபஸ்ட் டைம் பையர்ஸ் அண்ட் ஆன்லைன் பர்ச்சேஸ்க்கு வந்து ஒன் இயர் ஃபஸ்ட் இயர் மட்டும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இப்போ ப்ரீமியம்ஸ் பார்த்துடலாம். ப்ரீமியம்ஸ் வந்து நான் வந்து 1 crore கவர், சேலரிட் பர்சன், சென்னை பின்கோடுக்கு கவர் வந்து டில் த ஏஜ் ஆஃப் 70, ரெகுலர் பே எடுத்திருக்கேன், பேமெண்ட் வந்து ரெகுலர் பே எடுத்திருக்கிறேன், நான் ஸ்மோக்கர். ஸோ அதுக்கு வந்து ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் ப்ரீமியம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், செகண்ட் இயர் ப்ரீமியம் கொடுத்துருக்கேன். நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. கம்பேரிட்டிவ்லி நம்ம வந்து HDFC லைஃப், மேட்ச் லைஃப், ICICI ப்ரூடென்ஷியல் கம்பேர் பண்ணும்போது கம்பேரிட்டிவ்லி இது கொஞ்சம் சீப்பாக இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் வேணும், ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் வேணும், அண்ட் ஆல்சோ ரிலேட்டிவ்லி சீப்பான ஒரு ப்ரீமியம் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பஜாஜ் லைஃப்பில் பஜாஜ் eTouch 2 இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். எங்களுக்கும் கால் பண்ணி நீங்கள் கன்சல்ட்டிங் எடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராச்சும் டேர்ம் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ரிசர்ச் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. நன்றி, வணக்கம்.